தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2024 ஆண்டு தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை எப்பொழுது, நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். மார்ச் 11ஆம் தேதி பிறை தென்பட்டதால் மார்ச் 12ஆம் தேதி முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக அரசு தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயூப் அறிவித்துள்ளார். இதன்படி 2024ஆம் ஆண்டு ரம்ஜான் பண்டிகை வரும் ஏப்ரல் 11 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மீண்டும் ஒருமுறை 2024ஆம் ஆண்டு ரம்ஜான் பண்டிகை ஏப்ரல் 11, 2024 வியாழக்கிழமை. இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ரம்ஜான் பண்டிகை. இஸ்லாமிய கேலண்டரில் 9வது மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் பண்டிகை, அதாவது ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு முன்பாக இஸ்லாமியர்கள் அனைவரும் நோன்பு இருப்பார்கள். இந்த நோன்பு மரியாதைக்குரிய அடையாளமாகவும் தங்களை தாங்களே தூய்மைப்படுத்த அல்லாஹ்வின் கருணையை பெறவும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். இந்த நோன்பு காலத்தில் அதிகாலையில் சாப்பிட்டு அன்றைய நாள் முழுவதும், அதாவது சூரியன் மறையும் வரை எதுவும் உண்ணாமல் நோன்பு இருப்பார்கள். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு முறையை பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. அதன்படி சூரிய உதயத்திற்கு முன்பாக உணவு சாப்பிட்டு அன்றைய நாள் முழுவதும் உணவு தண்ணீர் அருந்தாமல் நோன்பு நோற்பார்கள். பின்னர் மாலை நேரத்தில் நோன்பை முடித்து உணவு எடுத்துக் கொள்வார்கள். பிறை கணக்குப்படி 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் வரை நோன்பு இருப்பது வழக்கம். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ரமலான் நோன்பு கடைபிடிப்பதும் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் வானில் பிறை தென்பட்ட உடனே இந்த நோன்பு காலம் என்பது தொடங்கும். அதன்படி மார்ச் 11ஆம் தேதி பிறை தென்பட்டதால் மார்ச் 12ஆம் தேதி முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக அரசு தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயூப் அவர்கள் அறிவித்துள்ளார். 30 நாட்கள் நோன்பு காலத்தின் இறுதியில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும். ரம்ஜான் மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கும் என்றும் நரகத்தின் வாசல் மூடப்பட்டிருக்கும் என்றும் இஸ்லாமியர்கள் நம்புவது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.